தயவையா வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா? சிற்றிடியன் மணிகண்டன் பேசுறேங்க. மன்னிக்கணும் அது டைம் டிஃபரன்ஸ் அப்படிதான் இருக்கீங்க. இப்ப YouTubeல கேட்டேங்க. நீங்க இந்த இன்னொரு ஐயாவோட பேசி இப்ப போட்டிருந்தீங்கல்ல. YouTubeல இப்பதான் கொஞ்ச நேரம் 2, 3 நாள் போட்டிருந்தீங்க. அந்த தலைப்பு எனக்கு மறந்து போச்சு. இவ்வளவு நேரம் அதான் கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா திருப்பி அடுத்து கூட ஒண்ணு போட்டிருக்கீங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு பதில் சொல்லி. அந்த இது அவங்க உடல் எரிக்கிறது பத்தி சொல்லியிருந்தாரு இல்லையா? அதனால அப்ப இது பண்ணோம். அப்ப அது கடைசியில வந்துச்சு. அந்த 2 வரி கேட்டேன். எனக்கு ஒரு டவுட்யா அது. நீங்க ஒண்ணும் தப்பா நெனச்சுக்க கூடாது. அது எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. நான் கேட்கணும்னு நெனச்சேன் உங்கள்ட்ட. ஏன்னா, அது நம்ம என்ன இது இது நம்ம சில சந்தேகங்கள் உள்ளார வச்சிடக்கூடாது. ஏன்னா, நான் சாமிய பத்தி அவங்கள்ட்ட டவுட் கேட்டுருக்கிறேன். கேட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அருள் உணர்த்தவும் நான் உணர்ந்துக்கிட்டேன். இப்போ வந்துங்க, இப்ப நம்ம சன்மார்க்கத்துக்கு வர எல்லாருக்குமே சரி, உலகியல் வாழ்வுல இருக்காங்களும் சரி, நம்ம பெருமான் சொன்ன நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் மிகப்பெரிய ஒரு பிடிப்பா இருக்குது. அது எதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், உலகில யாருமே வந்து இன்ப துன்பப்பட்டு துன்பத்திலிருந்து விடுதலை அடையறதுக்கு தான் எதையா ஒரு தேடி தான் அப்படிதான் வாரோம். நம்ம இறைவன் அப்படிதான் கொண்டு வராரு. அப்படிங்கிறப்ப நம்ம சன்மார்க்கத்துக்கு ஒருத்தவங்கள கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு நம்ம ஒரு உறுதி குடுக்கணும். நீங்க வாங்க, இப்படி ஆவுங்க, பண்ணுங்க. இறைவன் உங்கள கைவிட மாட்டாருன்னு சொல்லி, அது மாரி நடக்கணும். அப்பதான் வந்து நம்ம சொல்ல முடியும். இல்ல இறைவன் வரும். வர்றவங்களுக்கு ஒரு பிடிப்பா இருக்கும். இப்ப நான் சன்மார்க்கத்துக்கு வரேன்னு வச்சுக்கங்க. அப்ப எல்லாமே நன்மை, தீமைங்கிற கயிற்றால தான் இறைவன் நம்மள கட்டி ஆட்டுறாரு. எல்லா செயலுமே இறைவன் திருச்செயல் தான். ஆனா இருந்தாலும் நம்ம ஒரு சாதாரண உலகியல்ல இருக்கிற நமக்கு அந்த தெரியாது. நமக்கு அது அந்த ஆன்ம நிலை அடைஞ்சவங்களுக்கு இருந்து தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம எதுக்கு வரோம் உள்ளார? அ இப்ப பிணிகள் பாவ வினைகள நீக்கிக்கிட்டு, இந்த வாழ்ற வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா வாழணும். அதுவும் அறத்தோட வாழணுங்கிற அந்த ஆரம்ப கட்ட புரிதல்ல தான் உள்ள வருவோம். அப்படி நம்ம உள்ள வர்றப்போ வந்து, நம்ம எப்ப நம்ம சன்மார்க்கத்துல சாமிகிட்ட வந்து சரணடைஞ்சிட்டோம், பெருமான்ட்ட சரணடைஞ்சிட்டோம்னா, அப்பயிலருந்து நம்மளோட அந்த இது நம்மள பக்குவப்படுத்துறதுக்காக நிகழ்வுகள் நடக்கலாம். நடக்கலாம், போலாம், வரலாம். நம்ம வந்து கொல்லாமைய மேற்கொண்டு ஒழுகுறோம். சாமி சொல்றபடி கொஞ்சம் கொஞ்சமா அறிவு தெளிவு அங்க இங்க போய் சுத்தி வரோம். இப்படி வந்துட்டுருக்கவங்க வாழ்க்கையிலங்க அது இது குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளே எடுத்துக்கோமே. சொந்தக்காரங்களா போ வேணாம். குடும்பம் நம்ம சொந்த க்ளோஸ் சர்க்கிள்ல திடீர் மரணம், அகால மரணங்கள் நிகழுதுன்னா, அத நம்ம எப்படியா அத ஏத்துக்க முடியும்? சாமி சர்மானுவ வழியில வந்துட்டு நீங்க இப்படி இருந்தாவே உங்களுக்கு எதுன்னு சொல்லி உறுதி சொல்லியிருக்காங்க. அப்ப 3 இதுலயும் அதான் சொல்றாங்க. சாமிகளே சொல்றாங்க. நீங்க கல்யாணத்துல போய் ஆட்டம் பாட்டம் பண்றதுக்கு பதிலா நீங்க ஒரு அ சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வாய் சோறு குடுத்துருந்தீங்கன்னா, அதுவே உங்கள வந்து காப்பாத்தியிருக்குமே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாமி. அது இப்ப சாமி பொய் சொல்ல மாட்டாங்கல்ல. எதுக்கு அவங்க பொய் சொல்லி இது பண்ணணும்? அது நான் உறுதியா நம்புறேன். அப்பயும் நம்புறேன், இப்பயும் நம்புறேன். நம்பி இது பண்றேன். அப்ப நீங்க இந்த அந்த நம்ம ஐயா ஒருத்தர் நம்ம உங்களீங்களே, பெருமான் சொன்ன ஒரு எந்த ஒரு விஷயமே அதுல நடக்கவே இல்லையே! ஒரு நம்ம சாமியோட சீடருக்கு, சன்மார்க்கத்துல இருக்கிறவருக்கு, சத்து விசாரம் செய்றவங்களுக்கு, அந்த சத்து விசாரம் செய்றவங்களுக்கு பசி ஆத்தணுன்ட்டு சாப்பாடு வாங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம்னா, இதுல எதுக்கு நம்ம சன்மார்க்கத்துல இருக்கணும்? எதுக்கு பண்ணணும், போணும், வரணும்? இதுல என்ன நம்ம இத்தனையும் தாங்கிட்டு தான் நம்ம கடவுள் நிலை அடையணுமா? எவ்வளோ ஏன்னா அது ஒரு தகப்பனா அந்த அந்த வலி வேதனை வந்து ரொம்ப பயங்கரமானதுங்க. ஆமா. அது தாண்டியும் ஒருத்தங்க சாமிய பிடிப்பிலயும் சன்மார்க்கத்துல இருக்காங்கன்னா, அவங்கலாம் ஞானி. உண்மையிலே ஞானி. எந்த ஒரு ஞானிக்கும் மேல அவங்கலாம். நம்மள மாரி சாதாரண உலகியல் மக்களுக்கெல்லாம் இது பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்து இல்லைங்க. அதத்தான் வந்து எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும்னு நெனச்சேன். ஐயா தவறா இருந்தா மன்னிச்சுக்கிறங்க. இது என்னன்னு உள்ளுக்குள்ள இன்னும் புரியல. அதுதாங்க. இது நீங்க இப்ப பாருங்கய்யா, இது ஒரு தகுந்த ஒரு ஆடியோவா இருந்தா ஒரு சத்திவிசாரமாவே போட்டு கூட நம்ம குரூப்ல போடுங்க. இல்ல அப்டின்னா எனக்கு கூட நம்ம இதுக்கு மட்டும் ரிப்ளை அனுப்புங்க. தயவுங்க. நன்றி. தயவு. தயவு ஐயா மன்னிக்கணும். அந்த நேரத்தில மெசேஜ் பண்றேன். ஐயா காலையில பாருங்க. ஆக்சுவலா நான் இப்போ இந்த இதில YouTubeல ஒரு நியூஸ் பார்த்தேங்கய்யா. திருப்பதியில வந்து கூட்ட நெரிசல்ல வைகுண்ட ஏகாதசி கூட்ட நெரிசல்ல சிக்கி அ மக்கள் இறந்ததாகவும், நெறைய பேர் படுகாயமடைஞ்சதாகவும் நியூஸ் வந்துச்சு. அத பார்த்தோன்னே, அதான் ஐயாட்ட சொல்லி இது சம்மந்தமா நம்ம ஒரு விழிப்புணர்வு ஆடியோ போடணும். ஏன்னா இது நான் எத குறிக்குதுன்னா, திருப்பதி போனா செல்வம் வரும், அது வரும், கடவுள் பார்த்துக்குவாரு. அப்படி இப்படிங்கிற மக்களோட இந்த நம்பிக்கையில வந்து 2025 முதல்லயே வந்து நம்ம சன்மார்க்க தொடக்க காலம்னு நினைச்சு தொடக்க காலத்துல ஆண்டவர் தகர்த்து எறிஞ்சிருக்காரு. இனிமே உங்களுக்கு பழைய வழி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அங்க தான் போறாங்க. எல்லா மக்களும் போறாங்க. தப்பில்ல. போலாம். ஆனா அது மக்கள் மனசுல கருணையும், அன்பும் இல்லாதப்ப எந்த கோயிலுக்கு போனாலும், கூட்ட நெரிசல்ல போய் ஏன் கூட்ட நெரிசல் ஏற்படுதுன்னா, ஒருத்தர முந்திட்டு ஒருத்தர் போய் சாமி பார்க்கணும். பொறுமை இல்லாத தனம். அ கரு ச பக்கத்துல இருக்க மனுஷங்களுக்கு தொந்தரவு குடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம். தான் மட்டும் நல்லா இருக்கணும். தான் மட்டும் சாமி பார்க்கணுங்கிறத அந்த ஒரு சுயநலமும் அந்த இதுவும் தாங்க. அதனால இது ஒரு நல்ல ஒரு
நல்லதுண்ணா. நல்லதுன்னு சொல்லிங்க. இது ஒரு பெரிய சங்கடமான இதுதான். நம்ம குடும்பத்தில யாராவது அங்க இருந்திருந்தாங்கன்னா, நம்ம இப்படி பேச மாட்டோம். இருந்தாலுமே வந்து இது வந்து சன்மார்க்க காலம். திருப்பதியிலே நெறிப்பட்டு சாகுறாங்கன்னா, மக்களுக்கு இனி எங்கேயுமே வந்து கோயில் குளங்கள்ல போனா புண்ணியம் செஞ்சுட்டு இந்த உலக வாழ்க்கைய நல்லா வாழ்ந்துரலாம். அப்படிங்கிறது ஒரு பெரிய அடி. அல்ல அடின்னு சொல்றத விட வந்து சுவாமி உணர்த்துறாங்க அப்படின்னு நம்ம நெனச்சுக்கலாம்னு எனக்கு தோணுதுங்கய்யா. ஐயா என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இது சம்மந்தமா ஒரு விழிப்புணர்வு ஆடியோ போடுங்க. மக்கள்ட்ட போட்டு பரப்பி விடலாங்கய்யா. அதாங்கய்யா. நன்றி. வந்தனம். தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் தயவு திரு மணிகண்டன் வெளிச்சாமி ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தாங்கள் அனுப்பிய 2 ஆடியோ பதிவுகளையும் கேட்டேன். அதாவது தாங்கள் அதில் வினவியுள்ள ஐயவினா என்னவென்றால், சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு அன்னதானம் போன்ற புண்ணிய செயல்களை தினசரி காரியமாக செய்து கொண்டிருக்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் வீட்டிலேயே அவர்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு திடீரென்று சிறிய வயதிலேயே அகால மரணம் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி. இதை எப்படி ஜீரணிப்பது? ஒரு சன்மார்க்க அன்பர்கள் வள்ளலாரை நம்பி வந்திருக்காங்கன்னா, அவங்க வீட்ல அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு இடர்பாடு ஏற்படுகிறது. ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அதை பார்க்கும்போது அதை எப்படி ஜீரணிக்க முடியும்? அப்ப சன்மார்க்கத்துக்கு வந்தா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நிலவும். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். உள்ளபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிப்பதையே விரதமாக கொண்ட சமுசாரிகளுக்கு எவ்வித ஆபத்தும் சத்தியமாக வரவே வராது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இது போலலாம் உண்டாகுது. இது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 2வது, நேற்று வந்து திருப்பதி கோயில்ல கூட்ட நெரிசல்ல சில பக்தர்கள் இறந்துட்டாங்க. இப்போ கோயிலுக்கு ஆண்டவர் தரிசனம் பண்றவங்களுக்கே இந்த மாதிரி நேருதுன்னா அப்புறம் எப்படி அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கு அடியனுக்கு எதுவும் பதில் சொல்ல சரியா தெரியலைங்க. நம்ம சிற்றறிவில் எதுவும் படலை. இருந்தாலும் அடியனுடைய சிற்றறிவில் பட்ட சில சிறிய கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். இது முற்றிலும் தவறாக கூட இருக்கலாம். இன்னும் எத்தனையோ பெரியவர்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதையும் மனதில் ஒரு ஓரமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வள்ளல் பெருமான் அந்த காலத்துல 2 அன்பர்கள் வந்து பேசிட்டு போறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு போறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன விசாரம் பண்ணனா, ஜீவகாருண்யம்ன்றது ஆதரவில்லாத ஏழைகளுக்கு பசியாற்றி வைக்கிறது. இதுதான் அதனுடைய முடிவானது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளல் பெருமான் அங்க வந்து அப்படி இல்லை, இந்த ஜீவகாருண்யத்துக்கு எண்டே கிடையாது. அது அன்னதானம் பண்றது மட்டும் ஜீவகாருண்யம் அல்ல. ஜீவகாருண்யம் என்பது என்னன்றதுக்கு அப்போ பெருமானார் வந்து ஒரு விளக்கம் சொல்றார். அதாவது 2 சன்மார்க்க பெரியவர்கள் போயிட்டு இருக்காங்களாம். ஒரு பாதை வழியே போயிட்டு இருக்காங்க. ஒரு சன்மார்க்க பெரியவருடைய நடந்து போகும்போது அவர் கால் பட்டு ஒரு மண்ணால் ஆன ஒரு கட்டி சிதறுண்டு போயிடுச்சாம். அதை பார்த்த பக்கத்துல இருந்த சன்மார்க்க பெரியவர் மயக்கம் போட்டு மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டாராம். அப்போ பக்கத்துல இருந்து கூட போனவர் தண்ணி தெளிச்சு அவர் எழுப்ப, ஏன் இது மாதிரி ஆயிட்டீங்கன்னா, உன்னுடைய பாதம் பட்டு அந்த அழகான மண்கட்டி சிதறுண்டு போனது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றார். இதுதான் ஜீவகாருண்யத்தினுடைய முடிவான ஒரு நிலை அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். ஆக ஜீவகாருண்யம் அப்படின்றது எங்கிருந்து எப்படி வெளிப்படணும்னா,
அது தேக நிலையிலிருந்து வெளிப்படக்கூடாது. சன்மார்க்கம் என்பது முதல்ல அகநிலையை பற்றி கொள்ள வேண்டும். அங்கிருந்து தான் மலை உச்சியில இருந்து தான் எல்லாத்துக்கும் கீழே பார்க்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர். அதாவது மலை உச்சியில் இருக்கிறது அகத்துக்கு அகமாக விளங்குகின்ற அந்த அருள் உணர்வு நிலையில நம்மை முதலில் இருத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அந்த அருள் உணர்வு நிலையை சூழ்ந்து இருக்கின்ற 4 உணர்வு நிலைகள்: அகம் ஆன்மா, அகப்புறம் ஜீவன், புறம் மனம், புறப்புறம் இந்திரியம் முதலிய பொருந்திய இந்த உடல். அங்கிருந்து தான் இந்த 4 நிலைகளையும் இந்த அருள் உணர்வை வியாபிக்க செய்ய வேண்டும். அந்த நிலையில் தான் ஜீவகாருண்யம். இது அகமிருந்து அனகமாக வெளிப்படுகின்ற ஒரு அனக மார்க்கம். அந்த அனக மார்க்கத்துல ஜீவகாருண்யம் அப்படின்னா அது சாப்பாடு, பசித்தவர்களுக்கு சாப்பாடு போறது தான். அப்படின்னா அது எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பே நடைமுறையில, அதுவும் நம்முடைய பாரத தேசத்துல இருந்து கொண்டுதான் இருக்கு. அது புதியது அல்ல. ஜீவகாருண்ய ஒழுக்கம்ன்றது அது ஒரு புதியது அல்ல. எல்லார் வீட்டிலுமே ஏழைகளுக்கு பசியாற்றி வைப்பாங்க. அது இந்து தர்மத்துல அது வர்றது, எல்லா மதத்திலையுமே அது வர்றது. அப்ப புதுசா இது புதியதான்னா இது புதியதுதான். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் அநேகமாக வெளிப்படுவது, அகநிலையில் பொருந்தி இருந்து கொண்டு அந்த ஜீவன்ல ஜீவ கருணையை வெளிப்படுத்துவது. அப்படி பார்க்கும்போது அப்படி வெளிப்படுத்துறது, அந்த இரக்கமாக வெளிப்படுறது எதுன்னா அருள் உணர்வினுடைய ஏகதேசம்தான் ஜீவன்ல பிரதிபலிக்கும் போது இரக்கமாக வெளிப்படுகிறது. அப்போ நான் அப்படின்றதே எது? அந்த நான் என்ற வண்ணத்தில் விளங்குவதே இறைவன் தானே. அப்ப நான் என்றது ஒன்று இல்லை. கடவுள் மயமாக பார்க்க பழகி கொள்வதுதான் முதல் முக்கியம். அதனால்தான் நம்ம திண்டுக்கல் சுவாமி அவர்கள் சொல்லும் பொழுது, அதாவது ஜீவகாருண்யத்தை பரோபகாரம், அந்த பரோபகாரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அது பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவித்தல். அது அடிப்படை. அது இல்லாம ஒண்ணுமே இல்லை. அது அடிப்படையானது. அது ஒரு கடகால் மாதிரி. கடகால் இல்லாம பில்டிங் கட்ட முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி அது கடகால் இல்லாம. ஆனா அதுக்கு மேல பில்டிங் கட்டணுமே, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால அது பரோபகாரம். அது விரிந்து கொண்டு போயிட்டு இருக்கும். அந்த பரோபகாரத்தை சுவாமி 2ஆ பிரிப்பார். அதாவது அறிவு விளக்கப்பணி, உயிர் விளக்கப்பணி. உயிர் விளக்கப்பணின்றது உள்ளபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவித்தல். சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம், போற வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது நம்ம வேலை கிடையாது. அதே மாதிரி உலகத்துல பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நம்மால் ஆகாது. அது அருள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம எல்லா உயிர்களுக்கும் இப்ப நிறைய கம்பெனி மாதிரியே நடத்துறாங்க. நான் பண்றேன், வசூல் பண்ணி பண்றேன், நான் 10,000 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுறேன், நான் 10 வேன் வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னா அது கம்பெனி. அவங்கெல்லாம் என்ன நிலையில இருக்காங்கன்னா தேக நிலையில இருந்தா பண்றாங்க. ஆனா எந்த நிலையில இருந்து பண்ணாலுமே அந்த புண்ணியம்ன்றது அது வந்துடும். அது அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எண்ணங்கள் சுத்தமடையும். அது நிறைய இருக்கு. ஆனா இது மற்ற மார்க்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு நிலையை சம்பாதித்து கொள்ள முடியும். சுத்த சன்மார்க்கம் என்பது மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுக்கொள்வது. அப்படி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சொன்னவர்கள் மற்ற பழைய முறைப்படி மரணமில்லா பெருவாழ்வுகளை பெற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. ஆனா எல்லாருமே ஆழ்ந்த வேல் தான் இருக்கோம். ஆழ்ந்த வேல் தான் இருக்காங்க. ஆனா இப்ப ஆழ்ந்த வேல்லாம் ரொம்ப நாளைக்கு பல பிறவிகள் அதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பிறவியிலேயே பிறந்த இப்பிறப்பில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றார். ஆக இந்த பிறவிலேயே எடுத்துக்கொள்ளணும்னா எல்லா சமய மத யோக மார்க்கங்கள் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் மேலான அந்த ஒரு இதுதான் ராஜபாட்டை. இது மேலிடத்திலிருந்து இறைவன் அருளால் இறைவனுடைய மார்க்கமாகவே வருகின்றது தான். அதுதான் சுத்த சத்து நிலையிலிருந்து வெளிப்படுகின்ற மார்க்கம். ஆக
அதேதான் அறிவு விளக்கப்பணி, உயிர் விளக்கப்பணி. உயிர் விளக்கப்பணின்றது தன்னுடைய முக்கியமா அது மனிதர்களுக்கு. அடுத்தது நம்மை சூழ்ந்திருக்கிற ஜீவராசிகள் அதுக்கும் கொடுக்கணும். பறவை முதல் கொண்டு நம்மால என்னென்ன செய்ய முடியுமோ, நம்ம கிட்ட இருந்து என்னென்ன ஜீவர்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்கணும். முக்கியமா மனிதர்களுக்கு செய்யணும். அதுவும் ஆதரவற்றவங்களுக்கு செய்யணும். அத்தோடு அன்னதானம் பண்றது மட்டும்தான் இல்ல. இன்னும் குடும்பத்துல சில பேருக்கு எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு. நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. அவங்களுடைய இதெல்லாம் ஒரு குறிப்பால் அறிந்து அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா செய்யணும். நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கே என்று நினைப்பது தவறு. அது சுவாமிகள் நல்லா கிளியரா சொல்லுவார். நம்ம நம்ம சம்பாதிக்கிறோம் உலகி இல்ல. நம்ம பணம் கைக்கு வர வர அதை பிறர் ஏழைகளுடைய கஷ்டத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கொடுத்து கொண்டே இருக்கும்போது அது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றார் சுவாமி. அது பெருகி கொண்டே இருக்கும். ஆனா அது எந்த நிலையிலிருந்து செய்யணும்ன்றது தான் அது ரொம்ப முக்கியம். அந்த நிலையிலிருந்து செய்யலன்னா அதுக்கு தடை உண்டாகும். என்ன நிலையிலிருந்து செய்யணும்னா அருள் உணர்வு நிலையை விடாப்பிடியாக பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் அகமறியீர் அனகம் அறிந்து அப்படின்றார். அந்த அகநிலையை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அகநிலை என்பது ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதுதான் அருள் ஒளி, அருள் உணர்வு, உள்ளொளி, அருட்ஜோதி. அந்த அருட்ஜோதி நிலையிலை நம்ம சத்விசாரத்தினாலே முதல்ல நம்ம கண்டுகொள்ளணும். அந்த ஒன்றான அருள் நிலையில நம்மை கண்டுகொள்ள வேண்டும். ஆக பழைய நெறிமுறைகளை எல்லாம் பற்றற கைவிட்டு விட்டு வந்தாதான் இது பத்தி புரியும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி இந்த குண்டல் நித்தமும் வாசு யோகம் எண்ணெய் ஓட்டத்துகள் இங்க அங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு அத்தோட இத்து 10ல் 11 பார்த்தா ஒன்றும் விளங்காது. அதெல்லாம் இப்போதைக்கு தேவை இல்லை அப்படின்ட்டு தான் சாமி சொல்றார். அதனால யோக நெறிகள் இந்த குண்டலினி தவம் இதெல்லாம் சுவாமிகள்கிட்ட ஒரு முறை கேட்டதுக்கு சாமி சொல்றது இதெல்லாம் அருள் நெறிக்கு கோடி கோடி பங்கு கீழ்நிலையில் இருக்கின்றார். ஒரே வார்த்தை, வேற எதுவும் சொல்லவே இல்லை. அதனால அதுல பற்று வச்சோம்னா நம்ம சுத்த சன்மார்க்கத்துல பற்று போயிடும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் என்னன்றது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. அதுதான் ஒரு பதிவுல நம்ம போட்டு இருந்தோம். அதனால அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை போது முதல்ல ஆன்மா நேயம் ஒருமைப்பாடு உரிமை இதுல எல்லாமே சொத்து சன்மார்க்கம் அடங்கிடுது. ஆன்மான்னா ஆன்ம நிலையில நிக்கணும், சும்மா அது வார்த்தை இல்லை. நேயம்னா ஆன்மாவுடைய இயற்கை குணம். அது என்னன்னா அதுதான் தயவு, அருள், அருள் தன்மை. ஆக ஆன்ம நிலைன்றது தன்னை உன்னைப்பார். ஆன்ம நேயம்ன்றது அதுக்குள்ள இருக்கிற அருள் ஒளி உணர்வு நிலை. அதுதான் ஆன்மாவுடைய இயற்கை குணமாக இருக்கிறது. ஆக உன்னைப்பார், உனக்குள்ளே என்னைப்பார். இது ரெண்டும் சத்விசாரத்தை முதல்ல பார்த்து அந்த ஆன்ம நிலையும் அதுக்குள்ள இருக்கிற உள்ளொளி நிலையும் அறிந்து அதிலே பிறழாது நிலைத்து நின்று கொண்டிருந்து அந்த அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் ஆகிய 4 நிலைகளையும் அந்த அருள் உணர்வை வியாபித்து இருக்க செய்ய வேண்டும். அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கே. ஆக நான் இறக்கப்படுகிறேன், நான் ஜீவகாருண்யம் கொள்கிறேன் என்பது இங்கே எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த ஜீவன்ல அது இரக்கமா வெளிப்படுது. பார்வையிலையும் அது இரக்கமா அந்த பார்வையிலேயே இரக்கம் வெளிப்படும். இப்போ வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமானும் நம்ம சுவாமிகளும் ஒருத்தரை நேரடியா ரொம்ப நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு செகண்ட் தான் பார்ப்பாங்க. இந்த தயாநிதி சுவாமிகள் இருக்கிற இடத்துல சுவாமிகிட்ட போனா ஒரு செகண்ட் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அதுவே பக்குவப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு செகண்டு பார்த்துட்டு எல்லாம் பேச மாட்டாங்க. வள்ளல் பெருமான்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம மாதிரி கண்ணில் பார்த்துக்கிட்டுலாம் பேச மாட்டாங்க. ஒரு செகண்ட் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேட்குற கேள்விக்கு அவங்களுடைய பார்வை எப்பவுமே அது அந்த அருள் உணர்வு ஆகிய அந்த கண்ணாவே இருக்கும். யாவும் தானா நிற்கிற நிலையில இருக்கும்.
கேள்வி கேட்கிற. இப்ப தொழுவூர் முதலியாரு சுவாமிகள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறாரு அப்படின்னா, இப்ப வள்ளல் பெருமானுடைய நிலை என்னன்னா, அந்த தொழுவூர் வேலாயுத முதலியராகவும் அவர் விளங்கி கொண்டிருக்காரு. அது அவருக்கு மட்டும்தான் அனுபவமாகும். அவருடைய மனமாகவும் அவருக்கு அனுபவம், அவருடைய மனத்தில் எழுகின்ற ஐயப்பாடாகவும் வள்ளலாருக்கு அனுபவம். அப்புறம் எப்படி அவருக்கு கண்ணு வச்சு நோக்குவாரு? முதல்ல அந்த அந்த பார்வை பட்ட உடனே அதை தாங்கிக்கிற நமக்கு ஒரு இது வேணும். அதனால ஒரு செகண்ட் தான் பார்ப்பாங்க ஞானிகள்லாம். அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்வை வேற பக்கம் கேட்குற கேள்விக்கு இது பண்ணுவாங்க. அதனால இப்போ வள்ளல் பெருமான்கிட்ட ஒரு அன்பர் வர்றாருன்னா, வர்றவரும் அவரே தான் விளங்குவார். அவரா விளங்குவார். அதுதான் ஞான சித்தருடைய ஜீவன் முத்தனுக்கும் ஞான சித்தனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜீவன் முக்தன் வந்து மனோசாட்சி. அவங்களுக்கு அவங்க முக்தி அடைந்த ஒரு நிலையில அவங்க உணர்வாங்க. ஆனா ஞானசித்தனுடைய நிலை என்ன அப்படின்னும் போது, அவங்க வந்து யாவும் தானாய் நிற்றல். ரோமத்துக்கு ரோமம் சாட்சி. ஞானசித்தனுடைய நிலை வந்து ரோமத்துக்கு ரோமம் சாட்சி. இது நம்ம ஏற்கனவே நம்ம குழுவுல போட்டிருக்கோங்க. அது ஒரு கொஞ்சம் நீளமா போகும். இந்த ரோமத்துக்கு ரோமம் சாட்சின்றது அது ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, இப்போ ஒரு மயில் மயிலை எடுத்துங்க. அதனுடைய மேல இருக்கிற அந்த இறகு அதுல ஒண்ணு எடுத்துங்க. அதுல எவ்வளவு டிசைன் இருக்கு பாருங்க. ஒரு மயில் இறகுல ஒரு வட்ட வட்டமா டிசைன் இருக்கும். அதுல 7 நிறங்கள் இருக்கும். அந்த மயில் இறகு பார்த்தீங்கன்னா தனித்தனி முடியினால் ஆனது. அதுக்கு மேல் அந்த வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கும். அந்த வண்ணங்கள் வந்து அது கரெக்டா அந்த வண்ணத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அது பேப்பர்ல போட்ட மாதிரி இருக்கும். ஆனா அது எங்க போட்டிருக்குன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அந்த ஒரு மயில் இதுல வந்திருக்கு. அப்போ அந்த வட்டம் வரும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் அது வரணும்னா அது அந்த பெண்டில் அந்த டைமென்ஷன் கரெக்டா இருந்தால் தான் அந்த வண்ணமே வரும். அப்போ ஒவ்வொரு இது நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து அந்த வட்டத்திலேயே அஜந்தா வரும், அப்புறம் மஞ்சள் வரும், வெள்ளை வரும், சிவப்பு வரும், ஆரஞ்சு வரும், இந்த மாதிரி வரும். அதை ஒவ்வொன்றுல பார்க்கும்போது அடுத்த இதுல வந்து அந்த டைமென்ஷன் கொஞ்சம் மாறும். இப்படி ஒன்று மாறுது. இதெல்லாம் யாரு நிர்ணயம் பண்றது? அதுதான் ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணை வெளி. அங்கிருந்து ஏற்படுகின்ற ஒரு சிற்ற அசைவினால இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு அணுவான இடத்துல கூட அவருடைய செயல் முழுமையா இருக்கு. அதுதான் ரோமத்துக்கு ரோமம் சாட்சி. ஒவ்வொரு ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டா அதுல வந்து 4 கோடி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு. ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ல அது ஒரு மாலிகுல்ஸ்ல வந்து 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்போ அந்த மாலிகுல்ஸ் கணக்கில் இருந்து அணுக்கள் கணக்கலா பார்க்கும்போது அது என்ன ஒன்னா 12 கோடி அணுக்களா வருது. அதாவது 8000 கோடி ஹைட்ரஜனும் 4000 கோடி ஆக்சிஜன் அணுவாகுது. மொத்தம் 12,000 கோடி அணுக்கள் இருக்கு. ஒவ்வொரு அணுவுக்குள்ளவும் ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதாவது ஒரு அணு எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். அந்த புரோட்டானும் நியூட்ரானும் உட்கருவா இருக்கு. அதை சுற்றி எலக்ட்ரான் வந்து ஒரு செகண்டுக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்துல எத்தனையோ ஆயிரம் கோடி வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் யார் சாட்சி? அந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் சத்தர், சக்தி, சத்தர்லாம் சொல்றார். அப்போ இதெல்லாம் இப்போ ஒரு கடுகள் ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ல இவ்வளவு இருக்குன்னா அதை கணக்கு பண்ணி பாருங்க. அப்போ வள்ளல் பெருமானுடைய நிலை என்றது எப்படி திடீர்னு அவர் பெற்றுக்கிட்டார்? அவர் கடவுள் நிலையை அந்த அனுபவம் ஆயிடுது. அப்ப அந்த நிலையில அதுதான் அருள் உணர்வு வெளி. ஆனா அது ஒன்றான அதுதான் அகவடிவம், அதுதான் அகமறியீர் அப்படின்னு சொல்றார். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அங்கிருந்து அணகப்படுதல் தான் அது ஆன்ம உணர்வுல ஆண்மனை ஒருமைப்பாட்டுரிமையா வருது. அப்புறம் ஜீவன்ல ஜீவ காருண்யமா மலருது. அப்புறம் மனதுல இரக்கமா விளையுது. எல்லாமே அதுதான். அப்புறம் புறப்புறம் ஆகிய கண்ணுல கூட அவருடைய அந்த அதனுடைய பிரதிபலிப்பு கதிர் வீச்சு அருள் ஒளியினுடைய
கதிர் வீச்சு இருக்கும். கண்ணால பார்க்கும் பொழுதே வந்து அவங்க பக்குவப்பட்டுடுவாங்க. வள்ளல் பெருமான் ஒருத்தரை பார்த்துட்டார் ஒரு செகண்டு புதியவர்ன்னா, அவரு எவ்வளவு புலால் விருப்பமோடு சாப்பிடுறா கூட அவரு அந்த க்ஷணத்திலேயே வந்து அவர் புலால் உணவை விட்டுடுவாராம். அத்தகைய ஆற்றல் வாய்ந்தது அந்த அவருடைய அந்த திருக்கண்கள் நோக்கம். ஆனா பார்க்க மாட்டாரு. அவர் அந்த யாருக்கு அது அந்த ஒரு குடுப்பினை இருக்கோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பார்வை அவங்க மேல பட்டுடும். ஆக இது வந்து இந்த நிலை தான் சுத்த சன்மார்க்கம்ன்றது. ஆக உள்ளிருந்து வெளிப்படுவது. அந்த நிலையில பார்க்கும்போது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களும் அவருக்கு உரிமை ஆயிடுது. அந்த இடத்துல இருக்க அந்த நிலையில தான் சுத்த சன்மார்க்கமே அந்த நிராதார நிலையில அருள் 13வது அருள் நிலையிலிருந்து உதிக்கிறது தான் சுத்த சன்மார்க்கம். இது சாதாரணமா நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நாம நினைக்கிறோம் நான் சன்மார்க்கி ஆயிட்டேன் 40 வருஷமா சன்மார்க்கத்துல நம்முடைய மன நினைப்பு தானே தவிர அது கிடையாது. சன்மார்க்கி என்பது சாகாதவனே சன்மார்க்கி. சாகாதவன்னா இந்த புறத்துல செத்து போறது மட்டும் இல்ல, அந்த அருள் உணர்வு நிலையிலிருந்து பிறடாது இருத்தல் தான் சாவாது இருத்தல். அப்போ இது சுத்த சன்மார்க்கத்தை புரிஞ்சுக்கணும்னா வேற வழியே கிடையாது. திண்டுக்கல் சுவாமி சர்வானந்தர் நூல்களை படித்தால்தான் வள்ளல் பெருமான் அருளிய சுத்த சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா எல்லா திருவாசகம், திருமந்திரம், பெரிய புராணம் எல்லாத்துக்குமே முற்றும் உண்டு. ஆனா திருவருட்பாக்கு முற்றும் கிடையாது. அது தொடர்ந்து வள்ளல் பெருமான் தனது இதை வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் ஆண்மநேய ஒருமைப்பாட்டுரிமை பற்றி உங்களுக்கு அறிவித்தேன், தெரிவித்தேன், தெரிவிக்கின்றேன், இனியும் தெரிவிப்பேன்னாரு. ஆண்மநேய ஒருமைப்பாட்டுரிமை பற்றி தெரிவித்தேன், தெரிவிக்கின்றேன், இனியும் தெரிவித்துக் கொண்டிருப்பேன்றார். ஆண்டவர் அறிவித்தார், அறிவிக்கின்றார், அறிவித்துக் கொண்டிருப்பார். இப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிசுக்குமானது. அதனால அதுக்கப்புறம் 1943 இருந்து திருப்பி அவர் வந்து சத்திய ஞான கோட்டத்தில் வந்து தன் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அப்போ தயாநிதி சுவாமிகளுடைய இதெல்லாம் வந்து திருவருட்பாவின் தொடர்ச்சி. அது 7ஆம் திருமுறைன்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அதை மறைமுகமா சொல்றாங்க. தயவு குரல் வந்து 7ஆம் திருமுறைன்றார். தயவு குரலே எல்லாமே அடக்கிட்டார் வள்ளல் பெருமான். இதெல்லாம் வெளி உலகத்து சொன்னா அவர் என்னப்பா அவர் ஆத்தர் தானே அப்படின்ட்டுருவாங்க. அது சுவாமிகளை புரிஞ்சுக்கிறதுன்றது வள்ளல் பெருமானுடைய பூரண கடக்க நோக்கம் இருந்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அதில் நம்ம அது ரொம்ப ஒரு இதானது. அதனால இந்த இடத்துல நான் சாப்பாடு போட்டேன். என்கிட்ட ஒரு அம்மையாரை தான் ஃபோன் பண்ணாங்க. பல முறை அதை ஃபோன் பண்ணி நாங்கள் அன்னதானம் பண்ணுறேங்க, 10,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன், 15 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன், ரிசல்ட்டு சரியாக வரல, ரிசல்ட்டு நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா இது சன்மார்க்கம் கிடையாது. இது வந்து பிஸ்னஸ் தான். இது வந்து பிஸ்னஸ்ஸு. வேற இடத்துல அந்த பிஸ்னஸ் வேலைக்கு ஆகலை. அதனால் இங்கே வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை படிச்சுட்டு அது இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது கிடையாது. அதே மாதிரி வள்ளலார் சொன்னார், நான் இது பண்ணுறேன், நான் வந்து டெய்லி 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு கிடையாது. யாரு வந்து சுவாமி கிட்ட வந்தாலும் போனாலும் அது வந்து அது ஒரு பொருட்டு கிடையாது. அந்த நிலையில் நாம நிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். நின்ன பிறகு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன், என்ன அம்மா, என்னப்பா அங்க கிடையவே கிடையாது. இந்த பிரபஞ்சமே ஒவ்வொரு ஆன்மாவுமே அவங்களுடையது ஆயிடுது, அவங்களுடைய வாழ்க்கை ஆயிடுது. அப்படி இருந்தா வள்ளல் பெருமான் அவருடைய மனைவி விட்டு ஏன் போனோம்? அவருடைய அண்ணன் பசங்களுக்கு சன்மார்க்கத்தை சொல்லியிருக்கலாமே. எந்த ஒரு ஆன்மாவுக்கு பக்கமும் அங்கதான் அவங்க காரியப்படும். அவங்களது பிரபஞ்சமே அவங்களுடையது. இதுதான் ஒவ்வொரு சன்மார்க்கனுடைய வாழ்வு நிலை வந்து கடவுள் நிலையிலிருந்து அந்நிலையில் நிற்றல் தான். அதனால நம்ம இந்த மனம் சம்பந்தப்பட்டு எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. மனதை கொண்டு எந்த அருள் செயலை பற்றி எதுவும் தீர்மானிக்க முடியாது. அதுதான் நம்ம சின்னாலப்பட்டி செல்வராஜையா சொல்லுவார். இந்த அருள்
அருளுக்கு முதல்ல அடங்கிப்போ. அருள் என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, எதிர்த்து கேள்வியே கேட்காத. அதுக்கு தெரியும் ஒவ்வொரு ஜீவனும் அதனுடைய அதனுடைய பிள்ளைகள். அதனால எந்த பிள்ளையை எந்த இடத்துல எந்த அனுபவத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த அருளுக்கு தெரியும். நீ எதையும் பேசாம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் பண்றேன், என் குடும்பத்தில் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா நம்ம இன்னும் சன்மார்க்கத்துக்கு வரல. அப்ப ஏதோ ஒண்ணு செஞ்சு ஏதோ ஒண்ணு இறைவன்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆக இந்த ஒரு நிலை கிடையாது சுத்த சன்மார்க்கம் என்பது. சுத்த சன்மார்க்கம் என்பது யாவும் தானாய் நிற்றல். அந்த ஒரு நிலை ஒவ்வொரு ஆன்மாவையும் பக்குவப்படுத்துதல். அத விதி செய்ய கற்றனன் அப்படின்றார். விதி செய்ய கற்றனன் அப்படின்னா என்ன? அந்த விதி செய்யணும் ஐந்தொழில் செய்துட்டு இருக்கார் வள்ளல் பெருமான். ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இருந்து தனது ஐந்தொழில் ஆற்றுகின்றார். அதுதான் எங்கும் சுற்றுதல். எங்கும் சுற்றுதல்னா சும்மா எங்கும் சுத்தினுங்கிறது இல்லை. ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அவருடைய தொழில், ஐந்தொழில் செயல் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒவ்வொரு அண்டத்திலையும் அதற்கு அவருடைய நிலை இறைநிலை தான். அந்த அனுபவம் கொடுத்துட்டார். ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன் அப்படின்றார். ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும். படைத்தல் முதல் ஐந்தொழிலே ஏற்கனவே இறைவன் செஞ்சுட்டு இருந்ததுதான் ஐந்தொழில். ஆனா ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழில்னா முன்பு இருந்த ஞானம் அல்ல இது. இது மரணமில்லா பெருவாழ்வு தருகின்ற மெய்ஞான சித்தி என்கின்ற ஒரு ஞானம் விளைவித்தல். அதைத்தான் திண்டுக்கல் சுவாமி 6வது தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார் வள்ளலார் அப்படின்றார். இதுவரையில ஆண்டவர் 5 தொழில் தான் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவரே வள்ளலார் வடிவில் இருந்து கொண்டு இப்பொழுது 6வது தொழில் புரிகின்ற காரணத்தினாலே உலகத்திலே மிகப்பெரிய மாற்றம் வரப்போகின்றது. அதாவது மரணமில்லா பெருவாழ்வு இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு நேரம் இந்த நேரம். அதனால உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் முதல்ல இந்த பூமியில வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பிரபஞ்சம் முழுதும் அது பரவிட்டே இருக்கும். ஆனால் நம்ம நினைக்கிறதோ, நம்ம மனதில் நாம எதோ நினைக்கிறதெல்லாம் அது சரியானதுன்னு சொல்ல முடியாது. ஆக தன்னுடைய குடும்பம் அப்படி நினைக்கிறதே தவறு தான். என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா. அதனால தான் வள்ளல் பெருமான் உபசாரத்தால் பெற்ற தாய் தந்தை என்றார். உபசாரத்தால் பெற்ற தாய் தந்தை. விண்ணப்பத்துல பாருங்க, ஏன் அந்த வார்த்தையை போடுறார்? நம்முடைய தாயின்னு எப்படி நமக்கு சொல்ல முடியும்? என்னுடைய மகன் எப்படி நாம சொல்ல முடியும்? அந்த கருப்பையில கை கால் முளைச்சது நமக்கு தெரியுமா? அதை ஸ்கேன் படுத்தி என்ன சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். நமக்கு எதுவும் தெரியாது. அந்த உடலுக்கு இது பாடி என்கின்ற மிஷின். அதுக்கு இந்த மிஷின் இன்னொரு பிள்ளை இருக்கு, அவ்வளவுதான். நம்முடைய இது அனைத்து சர்வ ஜீவராசிகளிடத்திலையும் அந்த காருண்யத்தை இது பண்ணுமே தவிர, இது என்னுடைய மகன், அது வேற அப்படின்றவும் அப்புறம் என்ன சன்மார்க்கம் இருக்கு? இந்த குடும்பம் என்னுடைய குடும்பத்தில் அகான மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அப்ப மற்ற குடும்பத்தில் அடைந்தா பரவாயில்லையா? அது எப்படி சன்மார்க்கமாகும்? திருவருள் என்ன நீதி செய்திருக்கோ அது பிரகாரம் நடந்துகிட்டு இருக்கோம். இப்ப என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா பதைக்கிறேன்னா, அப்ப மற்றவங்க குடும்பத்துல என் பதைப்பு இருக்காதுன்னா அது எப்படி ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை ஆகும்? ஆக என்னுடையது நான் என்னுடையது ஒண்ணுமே இல்லையே. இந்த நான் என்பதே கிடையாது. நான் என்ற வண்ணத்தில் விளங்குவது இந்த அருள் தானே தவிர, ஆக பிரபஞ்சம் முழுதும் அனைத்தும் ஒன்றுதான். அப்படி இருக்கும்போது நம்முடைய பழைய நிலை, அந்த பழைய கோணத்தில் நாம் பார்க்கறது என்னன்னா, அது பொதுவில் இருந்து வெளியில நம்முடைய நோக்கத்துல பார்க்கிறோம். ஆனா வள்ளலாருடைய நோக்கம் கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணே என்றார். கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணே. அங்க பொதுன்றது என்ன? உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக. அப்புறம் என்னுடைய குடும்பத்துல நான் அன்னதானம் பண்றேன், என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் இப்படி இறந்துட்டாங்க, எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இதுக்கு வர்றவங்க என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் அங்க கிடையாது. உயிரெல்லாம் பொதுவின்
உளம் பட நோக்குக. பொது அப்படின்றது என்னன்றது தான் மிகப்பெரிய ஒரு ரகசியம். அதாவது இந்த நான் 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 நாம சொல்றோம் இல்லையே, அந்த வண்ணம் அந்த வண்ணம் யாருடையது? அது இறைவனுடையது. இப்போ இந்த உடம்புக்குள்ள அந்த நான் என்ற புள்ளி அது இறைவனுடையது. அதே போது எதிரில் ஒருத்தர் நிற்கிறார்னா அதுவும் இறைவனுடையது. ஆக இந்த நானும் அந்த நாணையும் ரெண்டுத்தையும் ஒன்னா தான் பார்க்கணும். அதுதான் பொது. உயிரெல்லாம் எல்லா உயிருக்குள்ள இருக்கிற நான் என்ற வண்ணத்தில் விளங்குவது அந்த அருள் தான். அதனால இங்க இருக்கிற நான் நானு, எதிரில் இருக்கிற நான் நான் அல்ல, அது வேறுன்றது கிடையாது. எல்லாமே நானாக பார்க்கணும். அதனால எவ்வுயிர் திரளும் எண்ணுயிர் எனவே எண்ணி நல் இன்புறச் செய்யவும். ஆக அந்த பொது நோக்கம் அப்படின்னும் பொழுது அந்த நான் என்ற வண்ணத்திலே விளங்குவது அது புறத்தில் அநேகமாக இருக்கிறது. ஆக அந்த பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்ற அற்பெரும் ஜோதி. ஆக இதுதான் இந்த ஜீவகாருண்யம் அங்க கொண்டு போயிடும். ஆக ஆண்மநேய ஒருமைப்பாட்டுறவுன்றது இந்த உடம்புக்குள்ள எதை நான் என்று சொல்லுகிறோம்? அந்த நான் என்ற வண்ணத்தில் விளங்குவது எதுன்னா நான் கிடையாது. அது இறைவனுடைய திருவருள் தான் நான் என்ற வண்ணத்தில் விளங்குகின்றது. அது எல்லா இடத்திலும் இந்த பிரபஞ்சத்திலையும் அங்க விளங்கிறது. அதுதான் எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை என்றார். ஆக அந்த தனி அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர் வள்ளல் பெருமானுக்கு எவ்வுயிரும் என் உயிராயின அப்படின்னு சொன்னார். அது ஏற்கனவே அவருக்கு அது அனுபவத்தில் இருக்கார். ஆனா அதுக்கு புரியாத காரணத்தினால்தான் மக்களுக்கு அப்படி சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் மேட்டுக்குப்பத்துல 1874 திருவரையில நள்ளிரவுல தன்னுடைய உடம்பை மறைச்சிக்கும் போது இப்போது நான் இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொண்டிருப்பேன். அது இனி இல்லை, அது 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 சிறிய வயதிலிருந்தே அந்த நிலையிலேயே இருந்து அது எப்பவோ அந்த யாவும் தானான அனுபவத்தில் அவர் சுவாமி விளங்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் சொன்னா அந்த தேக உணர்வில் இருக்கிற நமக்கு அது புரியாதுன்ற காரணத்தால இப்போது நான் இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னார். ஆக அவருடைய இது அந்த யாவும் தானாய் நிற்றல், எங்கும் சுற்றுதல், ரோமத்துக்கு ரோமம் சாட்சி, இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வள்ளலாருடைய நிலை அந்த யாவும் தானான அந்த ஒன்றான நிலையில தான் இருக்கார். அந்த வள்ளலாருடைய நிலை அவர் சொல்லும் பொழுது அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளிக்கு, அந்த நிறைந்த பெருவெளியில அயலறியா அறிவு, யாவும் தானான அறிவு, இந்த ஒரு நிலையை வழங்குறது எந்த ஒரு மார்க்கம் இதுவரையில் உதிக்கவில்லை. அவங்களும் நான் முக்தி அடைய வேண்டும், நான் முக்தி அடைய வேண்டும், பிறவாமை வேண்டும், அப்படிதான் வேண்டி பெற்றார்கள். வள்ளல் பெருமான் அந்த மாதிரி நிலை கிடையாது. இது வேற. இந்த மாத்தி யோசினால் அந்த மாதிரி இது நேரடியா இறைவனே இறங்கி வரார். அதனால்தான் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற அப்படின்னார். ஆண்டவர் வந்திருக்கார். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது இப்போது வருகின்ற நமது கடவுள், இப்பொழுதுதான் ஆண்டவர் தானே அந்த அருள் நிலையில் இறங்கி தன்மார்க்கமாக வர்றார். அப்படி வருகின்றதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அவர்மயமாகி தற்போது நின்று அருளுக்கு அடங்கி முற்றிலும் அந்த அருளிலே சரணடைந்து நிற்றல் தான் சுத்த சன்மார்க்கம். ஆக இந்த நிலையில அதான் கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணே. ஆக அந்த பொது நோக்கம் உயிரெல்லாம் பொதுவின் உடம்பட நோக்கம்னா இப்ப இந்த உடம்புக்குள்ள நான் என்ற வண்ணத்தில் விளங்குகின்றது நான் அல்ல, இறைவன் தான். இறைவனுடைய திருவருள் தான் அப்படி விளங்கணும் போது எதிரில் நிற்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க, எங்க இருக்கிறவங்க, இந்த பிரபஞ்சத்துல எங்க இருக்கிறவங்களும் தானே ஆகி நிற்கிறதா. எவ்வுயிரும் தன்னுயிர் எத்துணையும் பேதமில்லாது எவ்வுயிரும் தம்முயிரென கண்டு, இதுதான் இந்த ஒரு நிலை தான் சுத்த சன்மார்க்கம் வழங்குகின்ற மிகப்பெரிய ஒரு நிலை. இதை பத்தி சொல்லவே முடியாது. இந்த நிலையில பழைய
நம்முடைய சிந்தனை, நம்முடைய முடிவு நிலைகள், நம்முடைய கற்பனைகள் இதெல்லாம் இங்க வந்து உள்ள வரவே முடியாது. நன்றிங்க ஐயா. தயவு வந்தனம். அதே மாதிரி ஒரு கோயில்கள் இது பண்றாங்கன்னா, அவங்க வந்து புறத்திலேயே இருக்காங்க. புறத்திலேயே உள்நிலைக்கு வந்தா தானே ஒழிய, மற்ற புற வழிபாட்டு முறைகள்லாம் மனம் சார்ந்தது, ஒரு பயன் கருதி போறது, ஒரு உலகியலே சதம். உலகியல் வாழ்வு தான் சதம். இதுல குறைபாடு ஏற்பட்டுதான்னா, அத நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம போறோமே தவிர, வேறு எதுக்கும் இல்ல. இந்த வாழ்வினுடைய வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த லைஃப், இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யூ, இது முடிவான ரகசியம் உள்ள ரகசியம் என்ன என்று சொல்வதுதான் சுத்த சன்மார்க்கம். அதனால்தான் மெய்யினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றவர்கள் அற்பெருஞ்சோதி என்று அருளிய சிவமே. நன்றி ஐயா. தயவு வந்தனம். சுத்த சன்மார்க்கம் என்பது நாம் நினைப்பது போல் அல்ல. சுத்த சன்மார்க்கத்தை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுவாமி தயாநிதி சரவணானந்த அவர்கள் நூல்களை படித்தால் புரிந்து கொள்ளலாம். மற்ற எங்கும் இது அணுவளவு கூட இப்போது வரையில் வெளிப்படவில்லை. நன்றி ஐயா. தயவு வந்தனம் வந்தனம்.